முதலமைச்சர் அவர்கள் எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதுல மாற்றுத்திறனாளிகளை எப்படி அரவணைச்சு அவங்களும் பயனடைகிற மாதிரி தான் எல்லா திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு விடியல் பயண திட்டத்தை அறிவிச்சார். அப்பொழுது மகளிருக்கு மட்டும் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிவிச்சார். உடனே மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒரு கோரிக்கை வச்சாங்க. உடனே அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளும் அந்த திட்டத்தில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம்னு உடனடியாக அறிவிச்சார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சமீபத்தில் மாற்றுத்திறனாளி பயன்படுத்துகின்ற வகையில் அரசு சார்பில் லோ லைங் பஸ்ஸஸ் சேவையும் நம்ம தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில் நம்முடைய மெரினா கடற்கரையில கடல் அலையில மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய கால்களை நினைக்க வேண்டும், கடல் அலையை அவங்களும் பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படின்ற வகையில ஒரு ரேம்ப் ஃபார் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு அதையும் அமைச்சோம். சமீபத்தில் தொடங்கப்பட்ட தாயுமானவர் திட்டம் மூலம் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய வீடுகளுக்கே சென்று அவங்க ரேஷன் பொருட்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்கறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி விழுதுகள் என்ற திட்டத்தின் மூலம் உடல்நல பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. முக்கியமா மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பராமரிப்பு தொகை முன்பிருந்த ஆட்சியில 1000 ரூபாய் இருந்தது. நம்முடைய அரசு பொறுப்பேற்றதும் அதை முதலமைச்சர் 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார்கள். அது மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பள்ளி கல்வி முதல் கல்லூரி வரை, முதுகலை, ஆராய்ச்சி படிப்பு வரை அந்த படிப்புக்கு ஏற்ப 2000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கல்வி உதவித்தொகையை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கி வருகின்றது.